அருமையான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்துருக்கோம். அதுவே என்னோடய முதல் சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். எல்லா படங்களுக்குமே நீங்கள் வந்து எனக்கு ஆதரவும் அன்பையும் வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இந்த படத்தையும் அந்த மாதிரி சரவணன் சார் எந்த விதத்துலையும் வந்துட்டு தயங்காமல் இந்த படம் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் சேரணும்னு அது எல்லா காண்டாக்டுமே நல்லா வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் பெரிய நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு நன்றியுடன் கலந்துப்படுத்துவோம். ரொம்ப நன்றி சார். சார், மலைவாழ் மக்களோட அந்த லாங்குவேஜ் உண்மையான லாங்குவேஜா? இவங்க வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய பிளேஸில் வந்துட்டு அனீஸ் வால்பாறைன்னு ஒரு பிளேஸில் அனீஸ்னு ஒரு நண்பரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தமிழில் வந்துட்டு கொடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியை ப்ராப்பராக வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. இவங்க அதை ட்ரெயின் பண்ணி தான் பேசணும். அவங்க வழிபடுறது எல்லாம் குறிஞ்சி நிலங்களை மட்டும்தான் அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க முருகரோட வழிபாடு தான் நிறைய. இல்லை நிறைய இடங்களில் முருகரை வழிபடுறாங்க. அவங்களும் முருகர் தான் வழிபடுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களோட குலதெய்வமாக வேற இருக்குது. ஆனால் வழிபடுற தெய்வமாக இதை வழிபடுறாங்க. இந்த ஹீரோவோட தேன் படத்தோட இந்த சீன் வச்சுருக்கீங்களோ தேனை விட மாட்டான் அப்படின்ட்டு. இல்லை, ஆக்சுவலி அவங்களோட கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். அவங்களோட வந்துட்டு அவங்களோட குலத்தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேன் எடுக்கிறதும் சில கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் பயிரிடுறவங்க தான் இருக்குது. அதனால நாங்கள் சரி அந்த லாங்குவேஜ் கற்றுக்க வச்சு இல்லாட்டி நீங்கள் கிளாஸுக்கு சொன்னீங்களா இல்லைன்னா அங்கேயே இல்லை ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டு எடுத்து நாங்கள் சில டீட்டெயிலாம் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்தோம். இப்போ கிருத்திகாலாம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க நான் வந்துட்டு ஸ்பாட்டில் வந்துட்டு பேசிடுவேன், ஏன்னா மனப்பாடம் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எல்லாரும் வந்து பார்த்துருக்கீங்க. அவங்க தான் வந்துட்டு ஆர்வ சார் அண்டு ரம்யா எல்லாமே அந்த ஸ்பாட்டில் தான் வந்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ சாரோட பேருக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் தமிழ்நாட்டில் எப்போவுமே இருக்குது. ஸோ அந்த பேர் விரும்பி வச்சிங்களா இல்லை உங்கள் ஸ்டோரியில இந்த பேர் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அந்த பேர் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிக்கோங்க. அது கந்தனா முத்துவேல். இல்லை ஆக்சுவலி இப்போ ஒரு அடையாளம் என்று ஒருத்தங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும். சில பேர்களை நம்ம வந்துட்டு கேட்கும்போது இது இவரை வந்துட்டு குறிப்பிடும் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த பேர் வந்துட்டு எல்லாத்தையும் அடையாளப்படுத்தும், ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேர் வச்சு தவிர. பொண்ணு வந்து ஒரு லைப்ரரியில் புக்கு பார்ப்பாங்க, அது வந்து ஒரு பேர் அது மென்ஷன் பண்ணியே வச்சிங்களா? நல்ல விஷயம் தானே சார், கல்விக்காக போராட்டம். நல்ல விஷயம் தான், அது மென்ஷன் பண்ணீங்களா? ஏன்னா வந்து அவளுக்கு இருக்காரு அதுக்காக. இல்லை நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கும். அங்கே வந்துட்டு காமராஜர் சாரோட வந்து புத்தகம் இருக்கும், அறிஞர் அண்ணாவோட புத்தகம் இருக்கும், பெரியாரோட புத்தகம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கும். அவருக்கு எடுத்துக்கிட்ட ஷார்ட்டில் டக்குன்னு எடுத்த புத்தகம் அதுவாக இருந்தது. அதனால சார் அது மாதிரி சயின்டிஃபிக்காக ஒரு கேள்வி, அவங்க அப்போ தான் மெச்சூர்டாக இருக்காங்க. அதாவது ஏஜ் அட்டன் ஓடி வராங்க வீட்டு சடங்கெல்லாம் நடந்துட்டு அதுக்குள்ளார கருமுட்டை அவ்வளோ பலமாயிடுமா அந்த மாதிரி கடத்துறாங்க சார்? இது நம்ம தான் வந்து கதையாக ரைட் பண்ணல. எப்போதுமே ஒரு ஆய்வு இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டு இதனோட டீட்டெயில் கேட்டுட்டாங்க, அதனால் அது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சார், ஜிஓ பாஸ் பண்ணியும் வந்து ஒரு சில நபர்கள் இன்னமும் அப்படிதான் இருக்கிறாங்களா இல்லை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கா? சார் நான் இந்த கதை சொல்லப்பட்ட காலகட்டம் வந்துட்டு 2000 காலகட்டம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு படம் வந்துட்டு 2000 காலகட்டத்தில் தான் அந்த கதை நடக்குது. 2000 காலகட்டத்தில் தான் நடக்குது. ஸோ நிறைய வந்துட்டு சேஞ்சஸ் மாறிடுச்சு. இப்போ நல்லா நடக்குது சார். இந்த மாதிரி ஏதாவது கலெக்டர் இந்த மாதிரி நிறைய கலெக்டர் உருவாக்குறேன்னு மாறின மாதிரி ஸ்டோரி எதுவும்? ஆமாம் சார். ஆக்சுவலி திருச்சியில் 53லேருந்து 58 வரைக்கும் மலையப்பன் ஒரு கலெக்டர். அவர் வந்துட்டு விளிம்பு நிலை மக்களுக்காக, நாடோடி மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக ஒரு போராடின ஒரு கலெக்டர். அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் இன்ஸ்பயராக அவர் கேரக்டர் பண்ணுவார். சார், இப்போ அந்த கிராமத்தில் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் வந்துச்சு? இல்லை வரல இன்னும் வரல. இன்னும் அவங்க வந்துட்டு வெளியில் ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் படிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மின்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்க வந்துட்டு நிறைய போராடி அவங்களுக்கு நிறைய விருதெல்லாம் தமிழக அரசு வந்துட்டு கொடுத்து அந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ பத்மஸ்ரீக்காக வந்துட்டு அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் போராட்டம் நடந்துருக்காங்க சார். முன்பாதி வந்து பேசஞ்சர் ட்ரெயின் வேகத்தில் இருக்குது. முன்பாதி அருள்நிதி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ்
அதில் இருக்குது அதை கொஞ்சம் முன்பாகத்துல எப்படி ஒன்றும் ஃபீல் பண்ணீங்களா இல்லை இப்படி தான் இருக்கும் அந்த படம் இல்லைண்ணே, அதாவது நம்ம ஒரு கதையை வந்துட்டு சில கதைகள் அந்த கமர்ஷியல் கதைகளை வந்துட்டு நீங்கள் சொல்கிற பாயிண்டில் வந்துட்டு போயிடும். சில வாழ்க்கையில சொல்லும்போது அதை கடந்து போக முடியாதுல்ல நம்மளால. ஸோ அதனால அதை சொல்லி அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு, ஆரவ் சார், ஆரவ், ஆமாம் பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. கண்டிப்பாக. ஆனால் அந்த ஸ்பீடு வந்து ஆரம்பத்தில் வந்த பிறகு இருக்குது. இந்த ஷார்ட்டே நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்க, மாட்டேன் பாருங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் வேறு. நகர்வாழ் மக்கள் உங்களுக்கு பிடிக்காத உண்மையாவே இல்லை அப்படி யாரும் சொன்னது இல்ல வந்து மலைவாழ் யாரையுமே நகர்வாழ் மக்களை யாரையுமே தப்பா தப்பால சொல்லல. ஏன்னா அவங்கள ஒதுக்கி வச்சு மலைவாழ் மக்களே போறீங்களே ஏன் அந்த இல்லைண்ணே, நான் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோம், சிட்டி பேஸில் ஒரு கதை பண்ணணும்னு தான் நான் வந்து ரைட்டப் பண்ணிட்டு இருந்தேன். நான் தேன் பண்ணதுனால அந்த ஃப்ளேவரில் ஒரு கதை இருந்தால் நல்லாயிருக்கும்னு சரவணன் சார், அதாவது என்ஜி சரவணன் சார் வந்து கேட்டார். ஸோ அது எனக்கு வந்துட்டு விருப்பப்பட்டு இந்த கதையை சொன்னேன். இது ஒரு ரியல் இன்சிடென்ட். இது வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சொன்னேன். இது நல்லா இருக்குது. ஏன் அவர் வந்துட்டு அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா, அவர் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறார். அதனால உடனே ரெண்டு ஹீரோ கூட நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு குழந்தை நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நடிச்சிருக்கீங்க. இதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆரவ் சாரும் சரி, அஜித் சாரும் சரி, ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க கூட நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து ரொம்பவே நினைக்கிறேன். இது ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு படம் கிடையாது. முன்னாடி நான் 2 படம் பண்ணியிருக்கேன். என்னோட முதல் டெபியூ வந்து விஷால் சாரோட சக்ரான்னு ஒரு படம், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பாட்டு ஒரு டைரக்ஷனில் டீம்ஸில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். பட் அது ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா அது வந்து பேசப்படல, அவ்வளவா மக்கள் அதை செலுத்திருக்காங்க. பட் இந்த படம் அவ்வளவா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் அண்ட் மக்கள் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த லாங்குவேஜ் பேசும்போது உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி இருந்தது? ஏன்னா நீங்க வந்து ஸ்பாட்ல தான் போய் பேசணும்னு சொன்னீங்க. டேரக்டர்கிட்ட என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க? ஆக்சுவலி எனக்குலாம் தமிழ் பேசும்போது இதுதான் கொஞ்சம் வந்து ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஒரு 2 நாட்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் அங்கே அனீஷ் அண்ணான்னு ஒருத்தர் அங்கே வால்பாடு வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு எல்லாருக்குமே கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எங்களுக்கே வந்து போக போக சில வார்த்தைகள் சில வசனங்கள்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் கஷ்டமாக தான் இருந்தது அந்த லாங்குவேஜ். ஓகே, தேங்க்யூ.